தர்மா சிறுகதை தொடர் மூன்றாம் பாகம். அடர்ந்த காட்டில் தனிமையில் விடப்பட்ட தர்மா பசி, தாகம், தூக்கமின்மை ஆகியவற்றால் மிகவும் களைத்து போனாள். கர்ப்பிணியாக இருந்ததால் அவளால் நீண்ட தூரம் நடக்கவும் முடியவில்லை. ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். அப்போது வானில் ஒரு பெரிய கழுகு வட்டமடித்து பறப்பதை கவனித்தாள். சிறிது நேரத்தில் அந்த கழுகு அருகில் இருந்த ஒரு பாம்பு புற்றை நோக்கி கீழே இறங்கியது. அதன் நோக்கம் புற்றில் இருந்த சிறிய பாம்பு குஞ்சுகளை பிடித்துச் செல்வதுதான். இதை கண்ட தர்மா தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைத்தாள். துணிச்சலுடன் ஓடி சென்று அந்த பாம்பு குஞ்சுகளை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு அருகிலிருந்த ஒரு குகைக்குள் மறைந்தாள். கழுகு பலமுறை சுற்றி சுற்றி பார்த்தது. ஆனால் குஞ்சுகளை காண முடியாததால் இறுதியில் ஏமாற்றத்துடன் பறந்து சென்றது. கழுகு சென்றதும் தர்மா மெதுவாக வெளியே வந்து பாம்பு குஞ்சுகளை மீண்டும் புட்டிற்குள் பாதுகாப்பாக வைத்தாள். அந்த நேரத்தில் உணவு தேடி சென்றிருந்த தாய் பாம்பு திரும்பி வந்தது. தன் குஞ்சுகளுக்கு அருகில் தர்மாவை கண்டதும் அவள் தன் குஞ்சுகளுக்கு தீங்கு செய்துவிட்டாள் என்று நினைத்து சீறிக்கொண்டு அவளை நோக்கி வந்தது. பயந்து போன தர்மா நடுங்கிக் கொண்டே நின்றாள். அப்போது சிறிய பாம்பு குஞ்சுகள் தங்கள் தாயை தடுத்து நிறுத்தின. அம்மா, இவரை தீங்கு செய்யாதீர்கள். கழுகிடமிருந்து எங்களை காப்பாற்றியவர் இவர்தான் என்று கூறின. அனைத்தையும் அறிந்த தாய்ப்பாம்பு தர்மாவை நன்றியுடன் பார்த்தது. மகளே, என் குஞ்சுகளின் உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். எங்கள் நாகலோகத்திற்கு என்னுடன் வா என்று அன்போடு அழைத்தது. முதலில் தர்மா தயங்கினாள். ஆனால் தாய்ப்பாம்பின் அன்பை கண்டு சம்மதித்தாள். தாய்ப்பாம்பு அவளை ஒரு பெரிய குகைக்குள் அழைத்துச் சென்றது. குகைக்குள் செல்ல செல்ல தர்மா வியப்பில் ஆழ்ந்தாள். சுவர்கள் முழுவதும் மாணிக்கம், மரகதம், வைரம் போன்ற இரத்தினங்கள் ஒளிவீசின. அந்த இடம் சொர்க்க உலகம் போல ஜொலித்தது. நீண்ட பாதையின் முடிவில் அற்புதமான நாகலோகம் இருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான நாகங்கள் தர்மாவை மரியாதையுடன் வரவேற்றன. நாகராணியும் நாகராஜாவும் அவளுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். உன் நல்ல மனதிற்கும் தைரியத்திற்கும் இந்த மரியாதை என்று கூறி அவளை கௌரவித்தனர். நாட்கள் மகிழ்ச்சியாக கடந்தன. அந்த நாகலோகத்திலேயே தர்மாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் கிரீடம் அரண்மனையில் இளவரசர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம் செங்கி தர்மாவாக நடித்து எவ்வளவு காலம் ஏமாற்ற முடியும்? பாம்பு நாகலோகத்தில் பிறந்த இந்த குழந்தைக்கு என்ன அதிசய சக்தி இருக்கிறது? ஒளி வீசும் நட்சத்திரம். இந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அனைத்தும் தர்மாவின் வெற்றி பகுதி 4 நாகலோக ரகசியம் என்ற அடுத்த பகுதியில் தொடரும்.